10 மணிக்கு கிளம்பி வா போலாம் அப்படின்னு. எனக்கு மனசு இல்லை. அங்கங்க கப்பல் சுத்துறாங்க, புதருக்குள் ஜல்லிக்கட்டா இருக்கு, பேருக்கு தண்ணி வச்சிருக்காங்க, தண்ணியே இல்லை. என் வீடியோ பார்த்துட்டு இருக்க நாள் உள்ளமே வணக்கம். நம்ம இந்த வீடியோல எங்க போக போறோம்னா மாலத்தீவுக்கு தான் போக போறோம். எல்லாமே அது வந்து மாலத்தீவு கிளம்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. மாலத்தீவு மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போக போறோம். நம்மளால மாலத்தீவுக்கு போக முடியாது, ஏன்னா ஃபியூச்சர்ல நான் மாலத்தீவுக்கு போகலாம். அது நான் நினைச்சா நடக்காது, நீங்க நினைச்சா நடக்கும். அது எப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வைஸ், ஃபைனலி கணபதிபுரம் வந்துட்டேன். இங்க இருந்து லெம்பூர் பீச்சுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆட்டோ பிடிச்சு போனோம். நான் மட்டும் போல, கூட என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வரான். அது வந்து குளச்சல்ல இருந்து வரான், நான் நாகர்கோயில இருந்து வந்தேன். நீங்க இந்த இடத்துக்கு லெம்பூர் பீச்சுக்கு எப்படி போகணும்னா, கணபதிபுரத்துக்கு நீங்க எப்படி வரணும்னா கணபதிபுரத்துக்கு வந்த பிறகு தான் லெம்பூர் பீச் போக முடியும். ஏன்னா டைரக்டா பஸ்ஸே கிடையாது லெம்பூர் பீச்சுக்கு. உங்களுக்கு வந்து நாகர்கோயில இருந்து வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் இருக்கு. ஆனா டைமிங் எனக்கு சரியா தெரியல, எப்பயாவது ஒரு தடவை இருக்கு. ஆனா நீங்க அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா கணபதிபுரத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்கு. எப்ப வந்தாலும் கணபதிபுரத்துக்கு பஸ் இருக்கும். இது வந்து நாகர்கோயில ஒரு ரோடு, இது டைரக்டா குளச்சல் போற ரோடு. குளச்சல்ல இருந்தா என் ஃப்ரெண்டு வரேன்னா இங்க போட்டிருக்கு, படிக்கலாம். கணபதிபுரம் பேரூராட்சி முட்டம், இங்க இருந்து 6 கிலோமீட்டர் இருக்கு. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், அது வந்து திருவிழா அப்ப சூப்பரா இருக்கும் அந்த சைடு. குளச்சல் 14 கிலோமீட்டரு. அப்புறம் நம்ம இப்ப போறது லெம்பூர் பீச், லெம்பூர் கடற்கரை, அது வந்து 2 கிலோமீட்டர். அவன் வந்த பிறகுதான் நடந்து போறதா இல்ல ஆட்டோல போறதான்னு முடிவு எடுக்கணும். நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கணபதிபுரம் வர்றதுக்கு 12 ரூபா டிக்கெட் ரேட்டு, பஸ் ரேட். எனக்கு ஈவினிங் டைம் வரதெல்லாம் பிளானு. எல்லாரும் வேண்டாம், அந்த ஈவினிங் டைம் வேண்டாம், 10 மணிக்கு கிளம்பி வா போலாம் அப்படின்னு. எனக்கு மனசு இல்லை. ஏன்னா நான் வந்து சிதறால் மலைக்கோயில் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்காதவங்க சேனல் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நாங்க சிதறால் மலைக்கோயிலுக்கு போனதும் ஒரு 10 மணி தான். இந்த சம்திங் தான், 12 மணி ஆச்சு போறதுக்கு, 11 மணி ஆச்சு. ஆனா வெயில் அதே மாதிரி இன்னைக்கும். ஆனா அதுவே மழைனால பீச் கிடையாது, ஆனா மழை அங்கே அந்த வெயில் அடிச்சு. இது பீச், என்ன வெயில் அடிக்க போகுது எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் நாகர்கோயில் போய் போறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க. ஆனா இது நாகர்கோயில் போன உடனே பஸ் இருக்கு. நாகர்கோயில் வட அண்ணா நகர் வந்தா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வரும். ஆமா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த சந்தலியா தம்பி, ஏதோ லெம்பூர் பீச்சும்பாங்களா, எங்க இருக்கு? எங்க பாருங்க தம்பி, ஸ்ட்ரைட்டா வா. சரி, ஸ்ட்ரைட்டா போன முட்டுச்சோறு தான் வருது. 1 கிலோமீட்டர் தலைமை போறப்போ. ஹலோ கைஸ், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். உயிர் எடுக்கிற நண்பன் எல்லாமே சொல்லிட்டேன். இவனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எப்படி போகிறது? சரி, நான் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துருவேன். நான் லெம்பூர் பீச்சுக்கு போகலாம் வாடா அப்படின்னு ஃபோன் போட்டு கூப்பிட்டேன். சரிடா, என் ஃப்ரெண்டுக்கெலாம் கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லிட்டு இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் இவங்க அலியா மச்சான்ஸ். இன்னும் 250 மீட்டர் தான் இருக்குது நம்ம லெம்பூர் பீச்சை ரீச் ஆகிறதுக்கு. போலீஸ்கார் ஆமாம், இங்கே ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இருப்பாங்க. ஏன்னா இது குளிக்க முடியாது. நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா குளிக்க முடியாது. ஸோ பார்க்க மட்டும் செய்யலாம். இதுதான் ஸ்பான்சரா? அதுதான் நேற்று சொல்லிட்டல, அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். விக்ரம், ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலை. சொல்லுங்க, ரீச் பண்ணிட்டேன். என்ன பண்ணோம்?
சொல்லலாம். வந்துட்டோம் லெமோர் பீச்சு கிட்ட நம்ம வந்துட்டுருக்கோம். வாசல் கிட்ட வந்துட்டுருக்கோம். லெமோர் பீச்சை காட்டுங்க. லெமோர் பீச் பட் பூட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பூட்டி இருக்கு. போலீஸ்காரர் இருக்காரு. பூட்டி இருக்கு. எங்க எப்படி போகணும்னு தெரியல எனக்கு. லெமூர் பீச்சை ரீச் பண்ணிட்டேன். இங்கே தண்ணி இருக்கு. தண்ணி வருமா என்ன எனக்கு தெரியல. வரல. டேஸ்ட் பேருக்கு தண்ணின்னு வச்சிருக்காங்க. தண்ணியே இல்லை. ஏய் ஃபைனலி மாலத்தீவில் கால் வச்சுட்டேன். சாரி, குட்டி மாலத்தீவில் கால் வச்சுட்டேன். எனக்கு டவுட்டு, இது ஏன் குட்டி மாலத்தீவுன்னு சொல்கிறேன்? ஏன்னா இது ஒரு லெமோர் பீச். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதனால குட்டி மாலத்தீவு. லெமூர் பீச்சு சூப்பரான பிளேஸ். இது நல்லா இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, இதில் வந்து குளிக்க முடியாது. ஏன்னா அலை பெருசாக வரும். இங்கே நிறைய பேர் உள்ளே போய் இறந்துருக்காங்க. ஸோ குளிக்க விட மாட்டாங்க. ஒரு போலீஸ் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து ஒரு 3 மணி போல் தான் வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும். இது எப்போ ஓப்பனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா நாள்லையும் ஓப்பனில் இருக்கும். ஒவ்வொரு நாள் கொஞ்சம் டைமிங் வேரி ஆகும். அது வந்து நான் சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஒரு 12 மணி போல் இங்கே வந்திருப்போம். இப்போ மணி ஒரு 5 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ நேரம் நாங்கள் அங்கே விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி டே. ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். சும்மா மாசாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்ப போகிறோம். எவ்வளோ போகலாமா? சரி, ஓகே, கிளம்பலாமா? நான் டயர்டு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெரி குட். பட் வந்து என்னென்னா, சும்மா கப்புளாக சுற்றுனாங்க. பட் யாரும் இங்கே காணோம். நாங்கள் தான் சும்மா வந்து கப்புள்ஸில் எங்கே இல்லையா, அங்கே போயிட்டு போதுறதுக்குள்ள ஒரே விளையாட்டாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. நீ வேறு குட்டி மாலத்தீவுன்னு சொன்னேன். எதுக்கு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட கலர்னால தான் அது மாலத்தீவுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு லெமூர் பீச்சுக்கு எதுக்கு லெமூர் பீச் வந்து எனக்கு அர்த்தம் தெரியாது. என் கூட வந்த ப்ரோ சொல்ல போகிறாரு. ப்ளீஸ். லெமோர் பீச்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, லெமனை லைட்டாக புரிஞ்சு விடுறதுனால லெமோர் பீச்னு பேர் வந்துச்சு. அது இப்பவே கண்ணை கட்டு கொஞ்சம் ரொம்ப பச்சை எலும்பு சேர்ந்துருக்கு போல. அதனால இந்த கலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெரைன் கலரில் இந்த தண்ணி உருவாகிருக்கு. அதனால இது லெமோர் பீச்னு சொல்கிறாங்க. லெமனில் உள்ள லெம்மோ அந்த ஊர் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குன்னு அந்த லெமோர் பீச்னு சொல்கிறாங்க. வேற எதுவும் இல்லை. வேற பற்றி இந்த லெமோர் பீச் சொல்கிறதுக்கு கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே. ரவிக்குமார் நீ
ஒன்றும் இல்லை, அங்கங்கே கப்பல் சுற்றுறாங்க, புதருக்குள் ஜல்லிக்கட்டாக இருக்குது ஒரே. அதனால் நம்ம வர்றது கொஞ்சம் லைட்டாக வேஸ்ட் தான் நினைக்கிறேன். வந்தால் ரீல்ஸ் போடலாம், இந்த மாதிரி பசங்க இருக்கு, இந்த மாதிரி பொண்ணுங்களை சைட் அடிக்கலாம், அவ்வளோதான். எனஃப். ஓகே அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இங்கே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. என்னென்ன ஐட்டம்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போனால் நம்ம ஃபிஷ் கறி வித் கிழங்கு சாப்பிடலாம். பட் வந்து அது ஒர்த்து இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற கன்னியாகுமரியன்ஸ்லாம் எல்லாம் அடுத்து எடுத்து பிச்சு மேயிறாங்க. பட் ஒன்றும் இல்லை அதில். பட் எங்களுக்கு பிடிச்சது ரோஸ் மில்க் ஒரு ஒர்த்து கிடையாது. பட் எங்களுக்கு பிடிச்சது வந்து என்னன்னா பானிபூரி. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பானிபூரி அண்ட் தென் ரசப்பூரி. வெரி சூப்பர். பட் வந்து என்னன்னாக்கா விலை கூடுதல். விலை கூடுதல். ஒரு பிளேட்டு 40-50 ரொம்ப திருட்டு பசங்க ஏமாத்துறானுங்க. இந்த கள்ள பசங்களை நம்பவே கூடாது. அதனால கரும்பு ஜூஸ் 30 ரூபா வைக்கிறானுங்க. அநியாயமா வேஸ்ட் பண்ணோம். நானும் ஒரு ஐஸ் குச்சி வாங்கி சப்பி விட்டேன். வேற வழி இல்ல. அதுவும் 30 ரூபாய். என்ன வேலை வைக்கிறாங்க? ரோஸ் மில்க் ஒர்த்தே இல்லைங்க. 50 ரூபாய்க்கு சின்ன டம்ளர் கொடுக்குறோம். 50 ரூபாய். ஆமா. என்ன மக்களே என்ன இதெல்லாம் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா நீங்களாம்? அது அவங்களோட இது, நம்ம என்ன பண்றது? வேலை அப்படி உயர்ந்து போயிடுது. இந்த பொண்ணுங்களும் ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிங்க வேஸ்ட். அந்த ஒரு பொண்ணு இருக்கு, அப்புறம் அவளை கூப்பிடுங்க. ஏய், அந்த பொண்ணுலாம் ரோஸ் மில்க் ஒரு பிடிச்சா இன்னைக்கு ஸ்டார் எல்லாம் வாய்க்குள்ள போகுது. விக்ரம் அதான் சொல்றேன். பட் ஒரு பையன் வந்து ரொம்ப காவல்துறை ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப போயிட்டே இருக்காங்க. தண்ணி இவெல்லாம் வரவே இல்லை. சாயங்காலம் வந்த பிறகு வர்றாங்க. உனக்கு கண்ணு தெரியல, பார்க்கணும். காவல்துறை ஒரே ரவுண்டிங்ல இருக்காங்க. பட் இங்க வந்து என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ்னா மண்ணெல்லாம் ஒட்டிக்குது காலை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அதுதான் ஒரு பீச் வந்து மண்ணு விட்டாம என்ன பண்றது? துவைக்கிறதுக்கு நிறைய வேலை ஆகுது. அதனால முடிச்சுக்கலாம். அதோட ஒரு டிரைவர்ஸ் வந்து ஃபேண்ட் ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு. ஆமா பாருங்க. வேணாம் சரி, நாங்கள் நடி போடுவோம். வாழ போலான்றாரு. அப்படியே வாங்க நடந்துட்டு வர. நாங்கள் இந்த பிளேஸ்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு எல்லா பிளேஸும். ஓகே, நம்ம இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.